கடந்த 10 வருஷத்துல ஒன்றிய அரசு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு கொடுத்த நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 150 கோடி ரூபாய். ஆனா யாருமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிற நிதி எவ்வளவு தெரியுமா? 2600 கோடி ரூபாய். தமிழுக்கு 150 கோடி, யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கு 2600 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே மும்மொழி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. இன்னைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே தமிழ்நாடு இந்தி திணிப்பை எதிர்க்கும். ஒரு வரலாற்றை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். 1968ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானே ஒரு வேலை பண்ணார். பண்ணிட்டு சட்டசபையிலையும் பேசினார், பதிய வச்சிருக்கிறார். அதை வீடியோ தொலைக்காட்சிகள் வீடியோக்கெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட வடிவம் கொடுத்தார். அதே மாதிரி தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கை இன்னைக்கு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை எந்த நேரத்திலையும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சார். அதே மாதிரி சென்னை பிரசிடென்சின்னு இருந்துச்சு. இந்த மூணையும் செஞ்சுட்டு அண்ணா சொன்னாரு, நான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கலாம், இந்த 3 திட்டத்தையும் கொண்டு வந்துட்டு அமல்படுத்திட்டேன். பிற்காலத்தில் பல வருடங்களுக்கு பிறகு யாராவது இதை மாற்றணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க மனசுல ஒரு சின்ன பயம் வரும். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆள்றது அண்ணாதுரைதா அப்படின்னு பேருங்க அண்ணா இன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு அண்ணா வடிவில் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார். பாசிஸ்டுகள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அண்ணா பற்ற வைத்த அந்த தீயை யாராலும் அணைக்க முடியாது. அந்த தீ இன்னைக்கு தலைமுறை கடந்து எரிந்து கொண்டிருக்கிறது.